அவன் குடிக்கிறதுக்கு யார் காரணம்? ஏன்னா அவனே அண்டா நிறைய கலைக்கு வைத்து வந்து குடிக்கிறானா? மாமையாலும் மருமகளும் சண்டை பிடிக்கிறதுனால வர்ற வேணதானே இதெல்லாம். தனி குடித்தனம் போகக்கூடாதுங்கிறது உன்னுடைய எண்ணம், தனி குடித்தனம் தான் போகணுங்கிறது இவளுடைய எண்ணம். உயிரை கொடுக்கறதுக்கு அம்மாவும் உயிர் எடுக்கிறதுக்கு பொண்டாட்டி இருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்? அவன் குடியாரனானதுக்கு காரணம் அவன் குடும்பம். ஐயா நாங்க திருந்திட்டோம் ஐயா, இனிமே சண்டை போட்டுக்கவே மாட்டோம் ஐயா. இனிமே மாமியார் மருமக 2 பேரும் சண்டை போட்டுக்கவே மாட்டோம் ஐயா. நாங்க எப்பயுமே ஒத்துமையா இருப்போம். அம்மாங்கிறது நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு தெய்வம், அது வேற லெவலு. அம்மானு எப்ப பேசினாலும் அது ஒரு பெரிய ஆலமரம். உலகத்துல எங்கேயாவது 2 கண்ணு இல்லாத ஆக்சிடென்ட் ஆகி செத்ததை பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்துருக்கிறியாம்மா? நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? 2 கண்ணு இல்லாத ஆக்சிடென்ட் ஆகி சாகவே மாட்டான். கண்ணு இருக்கிறவன் தான் ஆக்சிடென்ட் ஆகி சாவான். ஏன்னா அவங்கிட்ட நிதானம் இருக்குது, இவங்கிட்ட நிதானம் இல்லை. அந்த நிதானம் இல்லாம போறதுனால தான் இன்னைக்கு 90% ஆம்பளைங்க குடிகாரனாவும் சந்தோஷம் இல்லாமையும் வாழ்றாங்க. இத பாருங்க, தனபால் இந்த ஊருக்கு வரும்போது நல்லவனாதான் வந்தான். நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் அவனும் இருந்தான். அவன் குடிகாரனா மாறினதுக்கு காரணம் அவன் பொண்டாட்டியா அவங்க அம்மாவும் மட்டும் இல்லை, நம்மளும் தான். எந்த லட்சியத்துக்காக தனபால் இந்த ஊருக்குள்ளார வந்தானோ அந்த லட்சியத்தை அவன் தொடரட்டும். ஐயா, என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை நன்றியா. எப்படி இருந்த வாழ்க்கை தடமுறன்னு போச்சியா. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாயா. நான் எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் பைத்தியக்காரன் நீ. உங்க அம்மா அழுகிறா, பொண்டாட்டி அழுகிறா, நீயும் அழுகிற. இது சரியான வழி கிடையாது. குடிய உன்னால நிறுத்த முடியுமா முடியாதா? சத்தியமான வெரி குட். தனபாலு கப்பல்ல போற வரைக்கும் தான் ஒருத்தர் கிழக்கு போகணும், மேற்கு போகணும், வடக்கு போகணும்னு சாஸ்திரம் பார்ப்பான். ஆனா கப்பல் கவிழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிழக்காவது மேற்காவது கரை சேர்ந்தா போதும்னு தான் நினைப்பான். நீ இப்ப கரை சேர்ந்துட்டப்பா. ஐயா ஐயா, நான் தெரிஞ்சுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மனுஷன் கடைசி வரைக்கும் இப்படியே இரு. number you have dialed is currently not reachable. Please try again later. என்ன சின்ன பண்ண? எடுறா கைய. எடுக்காதானே வந்திருக்கேன். எங்க கணக்கெல்லாம் கொடுத்ததும் ஆதரவு கொடுத்ததும் ஒண்ணு அனுவிக்கதனடி. சாராயம் வைக்கிற நேரத்துல ஒண்ணு சாராயம் வைக்க விட்டது. ஏய், நான் பாவ தொழில் பண்ணாலும் பத்திரிடா. ஏன்ட படுகிற அத்தனை பேரும் பத்திரி தானடி. லிங்காவுக்கு அனுமதி கொடுத்ததே உன்னை பார்த்து தானடி. நான் விடுறா அவளை. ஐயா, பொம்பளை எப்படி தெரியல தேர்றா.
ஏய் ஏய் விட்டுரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, விட்டுரு. பார்த்த உடனே பக்குவமானதுன்னு பார்த்தா பதற விடுறேடி. 10 நிமிஷம் பல்ல கடிச்சிருந்தா உன்னை பணக்காரி ஆகிருவேண்டி. வேண்டாம் சின்ன பண்ண, விட்டுரு. ஏய் இங்க பாரு, உனக்கு அடங்கி போற பொண்ணெல்லாம் நான் கிடையாது. ஏய் அலங்காநர் ஜல்லிக்கட்டுலயே 5-6 காலை அடக்கணும் வேண்டி, ஒன்னும் அடக்க முடியாதா? வாடி, ரொம்ப திமிரு பண்ற. ஏய் என்னடி என்கிட்ட திமிரு? பல சரித்திரம் படைத்த மன்னர்களும் பல ஜமீன்தார்கள் மண்ணோடு மண்ணாக போனதற்கும் காரணம் பெண்கள் என்று கூறுவார்கள். பெண்கள் மட்டுமல்ல, கண்மூடித்தனமாக பாசம் வைத்து தீய வழிகளில் செல்லும் பிள்ளைகளுக்கு துணை நிற்கும் சேதுபதி பண்ணையார்கள் போன்ற பெற்றோர்களும் தான். நாட்டையும் ஊரையும் திருத்த நினைப்பவர்கள் முதலில் தான் வளர்க்கும் செல்ல குழந்தைகள் தீய வழியில் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவே நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய புண்ணியம்.